வணக்கம். புதிய தலைமுறையின் தொடர் நேரலைக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்தியா தனது 67வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் நிலையில் சுதந்திரத்துக்கு பெரும் பங்களிப்பு செலுத்திய காந்திய அணுகுமுறைக்கும் போராட்ட வழிமுறைகளுக்கும் தற்போதும் இந்தியாவில் இடமிருக்கிறதா, அந்த அணுகுமுறைகள் விரும்பிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றனவா என்று இப்போது விவாதிக்கவிருக்கிறோம். இந்த விவாதத்தில் காந்தியவாதியான VR தேவிகா, நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகி ராஜதுரை மைக்கேல் ஆகியோர் பங்கேற்கின்றனர். ஈரோட்டில் இருந்து காந்தியவாதியான சசி பெருமாள் அவர்களும் விவாதத்தில் பங்கேற்கவிருக்கிறார். விவாதத்திற்கு செல்வதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சுதந்திர தினத்தன்று எல்லையில் பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல், துப்பாக்கிச் சூட்டில் இந்திய ராணுவ வீரர் காயம். நாடு முழுவதும் 67வது சுதந்திர தினம் உற்சாக கொண்டாட்டம். வேலை வாய்ப்பில் வளர்ச்சி பெற்ற நாடாக இந்தியா விளங்க வேண்டும் என்ற கனவு நனவாகியுள்ளதாக செங்கோட்டையில் பிரதமர் பெருமிதம். எல்லையில் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொண்டால் மட்டுமே பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை. சுதந்திர தின உரையில் பிரதமர் மன்மோகன் சிங் எச்சரிக்கை. நாடாளுமன்ற முடக்கத்திற்கு காங்கிரசின் தவறான கொள்கைகளே காரணம். குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி கடும் தாக்குதல். முல்லை பெரியாறு கச்சத்தீவு விவகாரங்களில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவோம். சுதந்திர தின உரையில் முதலமைச்சர் ஜெயலலிதா சூளுரை. கூடங்குளம் முதல் அணு உலையில் 500 மெகாவாட் மின் உற்பத்திக்கு அனுமதி, ஒப்புதல் அளித்தது இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம். விவாதத்திற்கு செல்வதற்கு முன்பாக ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இந்திய விடுதலைக்காக ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றன. ஆயுதம் ஏந்தி நடத்தப்பட்ட போராட்டங்கள் ஒருபுறம் என்றால், காந்தியின் தலைமையில் நடந்த சத்தியாகிரக போராட்டங்கள் நாடு முழுவதும் மக்களை ஒருங்கிணைத்தன. முடிவில் இந்தியா விடுதலை பெற்ற போது அது காந்திய வழியிலான போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றியாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் சுதந்திரம் கிடைத்து 66 ஆண்டுகள் முடிவற்ற நிலையில் தற்போதும் காந்திய வழி போராட்டங்கள் பலனளிக்கிறதா என்ற கேள்விக்கான விடையை இப்போது பார்க்கலாம். காந்தி சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் உத்வேகத்தை ஏற்படுத்திய ஒற்றை சொல் அகிம்சை. சத்தியாகிரகம், உண்ணாவிரதம் போன்ற அவருடைய போராட்ட வழிமுறைகள் போராடுபவர்களுக்கு கடுமையானதாக இருந்தாலும் ஆங்கில அரசை தொடர்ந்து அதிர வைத்தன. உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு என அவருடைய போராட்டங்கள் முடிவில் இந்திய சுதந்திரத்திற்கு இட்டுச் சென்றன. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகும் தலைவர்களும் மக்களும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகிம்சை வழியிலான போராட்டங்களில் ஈடுபட்டே வருகின்றனர். ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் காந்திய வழிமுறைகளுக்கும் போராட்டங்களுக்கும் பலன் இருக்கிறதா என்ற கேள்வி தொடர்ந்து நீடித்து வருகிறது. இன்று நாட்டில் பல்வேறு பிரச்சனைகளுக்காக பல்வேறு அமைப்புகள், அரசியல் கட்சிகள் எத்தனையோ வலுவான போராட்டங்களை, தீவிர போராட்டங்களை எடுக்கின்றன. ஆனாலும் கூட அந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் இறுதி கட்டமாக எடுக்கின்ற போராட்டம் காந்திய வழியிலான அகிம்சை போராட்டமே. ஆக இன்று இந்தியா முழுவதும், ஏன் உலக அளவில் கூட இன்று உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் என்றால், அறநிலை போராட்டம் நடத்துகிறார்கள் என்றால் காந்திய வழிமுறைகள் தான். இப்போதும் ஊழலுக்கு எதிரான போராட்டங்கள், ஆயுதப்படை சட்டத்திற்கு எதிராக ஐரோம் ஷர்மிளா நடத்தி வரும் போராட்டம், கூடங்குளம் அணு உலையை எதிர்த்து நடைபெறும் போராட்டம் என தொடர்ந்து காந்திய வழியிலான போராட்டங்கள் நடந்தே வருகின்றன. இம்மாதிரியான போராட்டங்களுக்கு பலன் இல்லாத போது எதிர்மறை விளைவுகள் ஏற்படலாம் என்ற அச்சமும் இருக்கிறது. நீங்கள் மாவோயிஸ்டுகளைப் போல புறப்பட்டு விட்டால் இரத்த ஆறு ஓடுவதற்குத்தான் வழி உண்டே தவிர தீர்வுகளை நீங்கள் ஆயுதங்களின் மூலமாக கண்டுவிட முடியாது. எனவே அன்றும் இன்றும் என்றும் காந்தியம் முன்னெடுத்து சென்ற அந்த அமைதி சார்ந்த அறவழியில் நடக்கக்கூடிய சாத்வீக போராட்டங்களால் மட்டும்தான் அமைதியும் எந்த விதமான பிரச்சனைகளுக்குரிய தீர்வும் சாத்தியப்படும். ஆனால் பல சமயங்களில் நீண்டகால தொடர் உண்ணாவிரத போராட்டங்கள், அறவழி ஆர்ப்பாட்டங்கள் பலனின்றி தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தின் போது நாடு முழுவதும் போராடியவர்களின் இலக்கு, குறிக்கோள் ஆகியவை ஒன்றாகவே இருந்தன. ஆகவே ஒரே குறிக்கோளுடன் காந்திய வழியில் போராட்டம் தொடரும் போது வெற்றிக்கு நிச்சயம் வாய்ப்பிருக்கிறது என்கிறார்கள் மூத்த தலைவர்கள். கொள்ளையடிக்கக்கூடியவர்களை தனிமைப்படுத்துவதற்கும் அதை எதிர்த்து மக்களை திரட்டுவதற்கும் காந்திய வழியில் உள்ள உண்ணா நோன்பும், திரும்ப ஆர்ப்பாட்டங்களும் மற்றும் தொடர் உண்ணாவிரத போராட்டங்களும் நடத்த வேண்டியதில் ஓரளவுக்கு பயன் இருக்கிறது. இருந்து படிப்படியாகத்தான்
மக்கள் விரிவடைந்து வரும் பொழுது அந்த அகிம்சையை பேருருவமாக எடுக்கும். காந்திய வழிமுறைகள் இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதுமே ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டங்களுக்கு உத்வேகம் அளித்துள்ளன. அமெரிக்காவில் இன ரீதியான ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் காந்திய வழிமுறைகளால் ஈர்க்கப்பட்டே தன்னுடைய போராட்டங்களை முன்னெடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அகிம்சை, உண்ணாவிரதம், சத்தியாகிரகம் போன்ற காந்திய வழிமுறைகளுக்கும் போராட்டங்களுக்கும் உடனடி பலன் ஏதும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீண்ட கால நோக்கில் பார்க்கும்போது காந்திய வழிமுறைகளே வெற்றி பெறும் என்கிறார்கள் காந்தியவாதிகள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லெனினுடன் முரளிதரன். காந்திய வழிமுறைகளுக்கும் அணுகுமுறைகளுக்கும் இப்போதும் என்ன பலன் இருக்கிறது, தாக்கம் இருக்கிறது என்பது குறித்து இப்போது விவாதிக்கவிருக்கிறோம். முதலில் தேவிகா அவர்களிடம் இந்த கேள்வி. மேடம், நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், போராட்டங்கள் இந்தியாவெங்கும் நடந்து வருகின்றன, பல்வேறு கோரிக்கைகளுக்காக நடந்து வருகின்றன. அந்த போராட்டத்தின் நோக்கங்கள், அவர்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருந்தாலும் இம்மாதிரியான சத்தியாகிரக போராட்டங்கள், தங்களை தாங்களே வருத்தி கொண்டு சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பது, தொடர் உண்ணாவிரதங்களில் ஈடுபடுவது போன்றவற்றிற்கு இன்றைய காலகட்டத்தில் என்ன மதிப்பு இருக்கிறது? இப்போ நம்ம பார்த்தோம்னா காந்தி சொன்னது என்ன, இண்டிபெண்ட் இந்தியாவில் நம்ம டீசென்ட்ரலைஸ் பண்ணணும் அப்படிலாம் நிறைய அவர் எக்கனாமிக் இதெல்லாம் கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் நம்ம எடுத்துக்காம அவரோட ப்ரொட்டஸ்ட் விதி மாதிரி மட்டும் நம்ம எடுத்தோம்னா அதுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் இல்லையா? அவர் என்ன சொன்னார், சென்ட்ரலைஸ்டு இந்தியா இருக்கக்கூடாது, டீசென்ட்ரலைஸ் பண்ணணும், வில்லேஜ் கிராமத்துலேருந்து நம்ம போகணும், கிராமம் ஒரு யூனிட்டாக இருக்கணும், இப்படியெல்லாம் சொன்னார் இல்லையா? அவர் சொன்ன அந்த கருத்துக்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்காம வெறும் உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எப்படி நமக்கு வெற்றி கிடைக்கும் இல்லையா? காந்தி சொன்னதே ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டமே நம்ம மாற்றணும்னு சொல்லிட்டு போனார் அப்போவே இல்லையா? ஆனால் நம்ம இந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டே வச்சுட்டோம், அதே மாதிரி ஒரு டெமோக்ரஸி வச்சுட்டோம். மெஜாரிட்டி ரூல் இருக்கும்போது மெஜாரிட்டி இஸ் யார் கையில் பெரிய கோல் இருக்கோ அவங்க தானே மெஜாரிட்டி இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது மெஜாரிட்டி தானே ரூல் பண்ணோம். காந்தி சொன்ன கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கல, அவர் சொன்ன எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம ஏற்றுக்கல, அவர் சொன்ன பொலிட்டிக்கல் சிஸ்டம் நம்ம ஏற்றுக்கல. ஆனால் வெறும் உண்ணாவிரதம் மட்டும் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி நமக்கு வெற்றி கிடைக்கும்? நிச்சயமாக குறித்து தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக சுதந்திர போராட்ட தியாகியான ராஜதுரை மைக்கேல் அவர்களிடம் இந்த கேள்வி. ஐயா, காந்திய வழிமுறைகளுக்கும் நெறிமுறைகளுக்கும் இன்றைய சுதந்திர இந்தியாவில் 66 ஆண்டுகள் கழித்துவிட்ட இந்தியாவில் இன்னமும் மதிப்பு இருக்கிறது, அதற்கு ஒரு தாக்கம் இருக்கிறது என்று கருதுகிறீர்களா? ஐயா, 66 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்ததை பற்றி பேசுவதை விட ஆரம்ப கட்டத்தில் நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். காந்தியடிகளுடைய சுதந்திர போராட்ட இயக்கத்தில் ஈடுபட்ட பண்டித ஜவஹர்லால் நேரு, ராஜன் பாபு, சர்தார் பட்டேல் போன்ற தலைவர்களெல்லாம் காந்திய கொள்கைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது எனது கருத்து. உதாரணமாக 1941 ராஜாஜி பூனாவில் நடந்த செயல் கூட்டத்தில் ஒரு யோசனை கொண்டு வந்தார். அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட், அப்பொழுது இந்திய பிரிட்டிஷ் கவர்மெண்ட், இந்த யுத்தம் முடிந்த 2 வருஷத்தில் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து விடுவோம் என்று வாக்கு கொடுத்தால் நாம் அவர்களுடன் இந்த யுத்தத்தில் ஈடுபடலாம், யுத்த முயற்சியில் ஈடுபடலாம் என்று ஒரு கொண்டு வந்தார். காந்தியடிகள் சொன்னார், அகிம்சையும் உண்மையும் அடிப்படை, தேசமே அழிந்தாலும் இந்த 2 கொள்கைகளை நாம் உயர்த்தி கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 15 அங்கத்தினர் கொண்ட ஒர்க்கிங் கமிட்டியில், செயற்குழுவில் 13 பேர் ராஜாஜிக்கு ஆதரவாக ஓட்டளித்தார்கள். 2 பேர் காந்தியடிகளுக்கு ஓட்டளித்தார்கள். அவர் ஒன்று பாதுஷா கான், எல்லை மாகாணத்தில் இருந்த
கான் அப்துல் கஃபார் கான், எல்லை காந்தி என்றே அவரை சொல்லுவார்கள். ரெண்டாவது நமது முதல் ராஷ்டிரபதியாக இருந்த ராஜன் பாபு, ராஜேந்திர பிரசாத். ஆகையினால் அந்த காலத்திலே காந்திய கொள்கையில் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு பிரிட்டிஷ்காரர்களை எதிர்ப்பதற்கு ஒரு உபாயமாக தான் ஏற்றுக்கொண்டார்களே ஒழிய ஒரு காந்தியடிகள் சொன்ன மாதிரி ஒரு அடிப்படை கொள்கையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. காந்தி சொன்ன வழியில் முழுமையாக போகக்கூடியவர்கள் 1000 பேர் தொண்டர்கள் இருந்தால் அதில் 2 பேர் இருந்திருப்பார்கள். ஆகையினால் இந்த தேசத்தில் காந்திய கொள்கை எடுபடவில்லை என்றால் அது ஆரம்பத்திலிருந்தே அப்படி இருந்தது. ஆனால் காந்திய உதாரணத்தை கொண்டு அவர் செய்த வேலைகளை சொல்லி நாமெல்லாம் ஒவ்வொரு வகையில் அவரால் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறோம். உதாரணமாக